மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி சிம்பிள் வந்து 2 டாட் வந்துச்சுன்னா அது பேர் மாடியூல். அதே மாதிரி 2 ஸ்லாஷ் வந்துச்சுன்னா ஃப்ளோர் டிவிஷன். தென் 2 மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்துச்சுன்னா தட் இஸ் அ எக்ஸ்போனெண்ட். 1 2 3 4 5 6 7 7 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே, a + b, a - b, a into b, a slash b இது வந்து டிவிஷன். a மாடியூல் b, a டபுள் ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா ஃப்ளோர் டிவிஷன் b, a டபுள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போனெண்ட். இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து a வந்து 5ன்னு எடுத்துக்கோங்க, b வந்து 3ன்னு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கே தெரியும் 8 வரும், மைனஸ் பண்ணால் 2 வரும், மல்டிபிள் பண்ணால் 15 வரும். இது போக a/b பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 1.6. a மாடியூல் 3 அப்படின்னு பண்ணால் நமக்கு 2 வரும். a டபுள் ஸ்லாஷ் 3 அப்படின்னா 5 டபுள் ஸ்லாஷ் 3 அப்படின்னா நமக்கு 1 வரும். இது வந்து டபுள் மல்டிப்ளிகேஷன்னால் நம்ம a வேல்யூக்கு பவரில் 3b அந்த இந்த டபுள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அப்படின்னா எக்ஸ்போனெண்ட்டுன்னு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா a பவர் b வேல்யூ போட்டுருணும். அப்போ a பவர் bயோட வேல்யூ போட்டிங்கன்னா 5 பவர் 3 அப்படின்னு வரும். இந்த 1 and 2 எப்படி வந்துச்சு? இப்போ நீங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் வரதோட பேஸ் வந்து இதுதான். 5/3க்கு 1.6 வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் மாடியூலில் பண்ணுறீங்க அப்படின்னா 1.6 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 2ன்னு எடுத்துக்கலாமா? அதனால இந்த இடத்துல நீங்கள் 2 போடுறீங்க. எங்கன்னா மாடியூலில் போடுறீங்க. டபுள் ஸ்லாஷ் 5 ஃப்ளோர் டிவிஷன் 3 இருந்துச்சுன்னா இதையோட முந்தைய நம்பர் இந்த 6 சேர்க்காம இதோட முன்னாடி நம்பர் என்ன? 1. அந்த 1 நீங்கள் அப்படியே போடுறீங்க. ஓகே, இங்கே வந்து 1.6, அப்போ இங்கே 2 வந்துடும். இதோட முந்தைய நம்பர் அப்படின்னா இங்கே வந்து 1 வந்துடும். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு போகலாம்.